ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் லாக்காக சில டாபிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எடிஎம் அகாடமி சார்பாக. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் லாவில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த டாபிக்ஸை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ சீரீஸாக போட்டுட்ருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்துலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்துலால நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிட்டாக்ஷரா ஸ்கூல் அண்ட் தயபாகா ஸ்கூலை பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ன மிட்டாக்ஷரா ஸ்கூல், என்ன தயபாகா ஸ்கூல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்லிக்கிறேன். ஸோ ஐ எம் ஆதிகேசவா. ஸோ நான் யூஜிசி நெட் எக்ஸாமை 3 times கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லா மென்டாரா நான் தான் இருக்க போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்துலாவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ ஸ்கூல்? ஸோ ஹிந்து லா அப்படிங்கிறது என்ன சொல்லுது? ஹிந்து லா அப்படிங்கிறது என்ன சொல்லுது? மேரேஜ் எப்படி இருக்கணும், மேரேஜ்னா என்ன, சக்சஷன் சொத்து எப்படி ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைக்கு போகணும், இன்ஹெரிட்டன்ஸ், தென் வாட். அதுல அது அது ஹிந்துலா வந்து அதர் பர்சனல் விஷயத்தை பத்தி சொல்லுது. இப்போ இதுலயே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஓகேவா? ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த காலத்துல இருந்த ஹிந்துலால இருந்துச்சு. நான் சொல்றது வந்து நமக்குன்னு சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி, மாடர்ன் லாஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்ஷியன்ட் பீரியட்ல இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு, இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சு, 2 ஸ்கூல்ஸா பிரிச்சாங்க. ஒரு கருத்து, அதாவது ஒரு ஒப்பீனியனை சொல்றவங்களாம் ஒரு ஸ்கூல்னும், அதுக்கு ஆப்போசிட்டான ஒப்பீனியனை சொல்றவங்களாம் இன்னொரு ஸ்கூல்னும் பிரிச்சாங்க. ஸோ அதுல வந்ததுதான் இந்த மிட்டாக்ஷாரா அண்ட் தயபாகா. ஸோ 2 ஸ்கூல்ஸ் இருக்கு, மிட்டாக்ஷாரா அண்ட் தயபாகா. ஸோ இந்த 2 ஸ்கூல்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, கிளாசிபிகேஷன் டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஸ்கூல்ஸ். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியை வாங்குற விதத்துல வந்து மிட்டாக்ஷாரா என்னவா இருக்கு, தயபாகா என்னவா இருக்கு. ஸோ மிட்டாக்ஷாரா என்னவா இருக்கு, பை பர்த், தயபாகா ஆஃப்டர் டெத். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒருத்தர் பிறக்கும் போதே பை பர்த் என்ன பண்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டியில உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியில உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றேன்னா, அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி மட்டும்தான் இருந்துச்சு. இங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது. அதுக்கடுத்து தயபாகா ஸ்கூல். தயபாகா ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, தயபாகா ஸ்கூல்ல ஆஃப்டர் டெத், ஓகேவா, அதாவது ஃபாதர் இருக்கார்ல, ஃபாதருக்கு தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொந்தம். ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வரும். அதனாலதான் ஆஃப்டர் டெத்னு சொல்றாங்க, ஆஃப்டர் டெத் ஆஃப் ஃபாதர், ஓகேவா. ஆஃப்டர் டெத் ஆஃப் ஃபாதர் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வரும். இந்த சிஸ்டம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, சர்வைவர்ஷிப். இந்த சிஸ்டம் வந்து இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வைவர்ஷிப், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ மிட்டாக்ஷாரா அப்படிங்கிறது வந்து சர்வைவர்ஷிப் படி இயங்குது. சர்வைவர்ஷிப், இந்த சர்வைவர்ஷிப்னா என்னன்னா, கோபார்சனரி சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சர்வைவர்ஷிப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி, கோ பார்சனர்னா காமன் ஓனர்ஸ் அர்த்தம். கோ பார்சனர்னா அந்த அந்த பங்குல, அந்த சொத்துல அவருக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் இருக்கிறார், ஏன்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு சன்னு பிறக்கிறார், அவர் பேரு பி. அவர் வந்து சன்னு, அவருக்கு ஒரு சன்னு பிறக்கிறார். ஸோ ஏக்கு வந்து ஒரு கிராண்ட் சன், பேரை வந்துட்டார். அதுக்கடுத்து டி, கிரேட் கிராண்ட் சன். ஜி கிராண்ட் சன்னு போடுறேன், கிரேட் கிராண்ட் சன். இப்ப பாருங்களேன், 4 தலைமுறை இருக்கு. ஸோ இந்த 4 தலைமுறையை தான் கோ பார்சனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோ பார்சனர் தான், இவங்களுக்குள்ளதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகும், டிவால்வ் ஆகும். இவங்க 4 பேர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட காமன் ஓனர். இப்ப பாருங்களேன், அப்பா இறந்துட்டார் அப்படின்னா, அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அது அதுக்கடுத்து யாருக்கு போகும்னா, இந்த அவருடைய பங்கு யாருக்கு போகும்னா, இந்த சன்னுக்கு போகும், ஓகேவா. சன்னு இறந்துட்டா இந்த கிராண்ட் சனுக்கு போதும். இவங்களுக்குள்ளேயே தான் வந்து என்ன ஆகும், ப்ராப்பர்ட்டி வந்து டிவால்வ் ஆகும், ஓகேவா. இப்போ இதை இங்க நான் எழுதுறேன், ஓகேவா. ஏ பி சி டி, ஃபாதர், சன்னு, கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் சன், ஓகேவா.
இப்போ இந்த ஃபாதருக்கு இந்த ஒரு சன்னு, அப்புறம் ஒய்ஃப் ஒருத்தர் இருக்காங்க, இங்க ஒய்ஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க இந்த பிக்கு வந்து ஒரு சன்னு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த 4 பேருமே இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். இதான் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஒரு பெரிய லேண்ட் இருக்கு, இதுக்கு ஓனருங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் கோபார்ட்னர்ஸ். இப்போ ஏ இறந்துட்டா ஏயோட பங்கு வந்து யாருக்கு போகும்னா, அப்படியே ஏவோட பங்கு யாருக்கு போயிடும்? பி, சி அண்ட் டிக்கு போயிடும். பி, சி அண்ட் டிக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஒய்ஃபுக்கு எந்த ஷேரும் கிடைக்காது, ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஒருவேளை ஏ உயிரோட இருக்காரு, இந்த பி இறந்துட்டாருன்னா பியோட ஷேர் வந்து யாருக்கு போயிடும்? ஏ, சி அண்ட் டிக்கு போயிடும். ஏ, சி அண்ட் டிக்கு போயிடும். பியோட வாரிசுங்க, ஒரு சன்னு ஒரு டாட்டர் இருக்காருன்னு சொன்னால, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த கோபார்ட்னர்ஷிப்னா இந்த 4 பேருக்கும் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ அதனாலதான் சர்வேவர்ஷிப், யார் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். இதே தயபாகா ஸ்கூல்ல எப்படி இருக்கும்னா, தயபாகா ஸ்கூல்ல எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தயபாகா ஸ்கூல்ல எப்படி இருக்கும்? ஃபாதர் ஏன்னு இருக்காரு, சன்னு, அதுக்கு அவருக்கு சன்னு பி, சி வந்து கிராண்ட் சன். இப்ப பாருங்களேன், இவருக்கு வந்து ஒரு சன்னு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ மிட்டாக்ஷரா ஸ்கூல் படி இந்த பி இறந்துட்டாருன்னா இவருடைய ஷேர் ஏக்கும் சிக்கும் போகும். ஆனா டயபாகா ஸ்கூல் படி இவர் இறந்துட்டாருன்னா இவருடைய சன்னுக்கும் டாட்டருக்கு ஈக்குவலா போகும். இவருடைய சன்னுக்கும் டாட்டருக்கு ஈக்குவலா போகுமே தவிர இவங்க இந்த கோபார்ட்னர்ஸ்க்கு போகாது. ஓகேவா? ஸோ டயபாகா ஸ்கூல் வந்து இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணது, மிட்டாக்ஷரா ஸ்கூல் வந்து சர்வேவர்ஷிப்பை பேஸ் பண்ணது. ஸோ சர்வைவர்ஷிப், இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கடுத்து ஓனர்ஷிப். இதுல வந்து ஜாயிண்ட் ஓனர்ஷிப். ஓகேவா? அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த கோபார்ட்னர்ஸ் வந்து ஜாயிண்டா ஓன் பண்ணுவாங்க. இதுல வந்து இண்டிவிஜுவல் ஷேர்ஸ். ஓகேவா? ஃபாதர்ஸ் கண்ட்ரோல். இதுல வந்து ஃபாதர்ஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இதுல வந்து ஃபாதர் தான் அப்சல்யூட். ஏன்னா ஃபாதரோட டெத்துக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டியில உரிமை கோரவே முடியும் சன்ஸ். ஓகேவா? உமனுக்கு வந்து எப்படின்னா இங்க வந்து கோபார்ஷனரி ரைட்ஸ் கிடையாது. டயபாகா ஸ்கூல்ல உமனுக்கு வந்து பெட்டர் ரைட்ஸ் இருந்துச்சு. என்னென்ன ரீஜன்லாம் ஃபாலோ பண்ணாங்க? இது மோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து வெறும் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம்ல மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எம்சிக்யூஸ்க்கு போகலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த விட்டாக்ஷரா ஸ்கூல். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கமெண்ட்ரி ஆஃப் விக்ஞானேஸ்வரா ஆன் யஜ்னவல்கியா ஸ்மிருதி. இட் ரெகக்னைசஸ் த டாக்ட்ரின் ஆஃப் சர்வைவர்ஷிப். கோபார்சனரி ரைட்ஸ் அரைஸ் ஒன்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஃபாதர். அதாவது தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்துல உரிமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ராங். இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். 3 இருக்கிறதுல எலிமினேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தயபாகா ஸ்கூல் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் ரெகக்னைசஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ரேதர் தன் சர்வைவர்ஷிப். எ சன் அக்வயர்ஸ் ரைட்ஸ் இன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பை பர்த். ஈச் ஹேர் ஹேஸ் அ டெஃபினைட் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள் ஷேர். இப்போ தயவாகா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சன் அக்வயர்ஸ் ரைட்ஸ் இன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பை பர்த் அப்படிங்கிறது ராங். ஏன்னா பிறக்கிறதால மட்டும் ஒரு சன் வந்து ரைட்ஸை வந்து அக்வயர் பண்ண மாட்டாரு. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் சன் வந்து ரைட்ஸை அக்வயர் பண்ணுவார். ஸோ 2 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்களும் சேரணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்குமே வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 2ல் லா, மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ் மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல பிஜி பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணலாம். அண்ட் நம்ம எடிஎம் அகாடமி கிராஷ் கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே ரெக்கார்டு லெக்சர்ஸ் பார்க்கலாம், அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்க எம்சிக்யூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பாய்.